வணக்கம். நம்ம ஏற்கனவே நம்ம எதுக்காக முதலீடு செய்கிறோம், நம்மளோட முதலீடு என்ன ஒரு ரேட்டில் வளரணும், என்னென்ன முதலீட்டுக்கான நமக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்தோம். நாம் சொன்னோம் இந்த மாதிரி இன்றைக்கி நமக்கு இன்றைக்கான ஒரு தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஆகிற செலவை விட எதிர்காலத்தில் அதே தேவைக்கான செலவு ஜாஸ்தியாக தான் ஆகிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னோம். அப்போது நமக்கு எதிர்காலத்தில் இந்த தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு என்ன செலவாகுங்கிறத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பணம் சேர்த்து வைக்கணும், நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு முன்கூட்டியே ஒரு நம்பராக ஒரு அளவாக நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம இதை பற்றி நம்ம நல்லா திட்டமிட முடியும். இதை நம்ம சிறப்பாக அணுக முடியும். நமக்கு நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் எதிர்காலத்தில் நிறைவேறத்துக்கான சாத்தியக்கூறுகளை நம்மளால் அதிகரிச்சிக்க முடியும். அதனால் இதுக்கான திட்டமிடல் மிக 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 முக்கியம். இதை நாங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு எங்கள் துறையில் சொல்லுவோம். அது என்னென்னா, நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத பட்டியலிடுறது, அதற்கான இன்றைய செலவு எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி உங்கள் பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா என்ன செலவாகும், இன்றைக்கி உங்கள் பையனை ஒரு MBBSக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செலவாகும் அப்படிங்கிறத திட்டமிட்டுட்டு, அவங்க வளர்ந்து இன்னும் 10, 15, 20 வருடங்கள் கழித்து அவங்க அதை பற்றி படிக்கும்போது அப்போ அதுக்கு என்ன செலவாகுங்கிறத நம்ம இன்றைக்கே ஒரு பட்ஜெட் மாதிரி நம்மளால் அதை எஸ்டிமேட் பண்ண முடியும், அதை நிர்ணயம் பண்ண முடியும். அதற்கப்புறம் நம்மளுக்கு 15 வருடங்கள் கழித்து இவ்வளோ பெரிய ஒரு தொகை தேவை, இந்த ஒரு ஆசையை இந்த ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா அதுக்கு நாம் இன்னிலேருந்தே வருஷம் நம்ம எவ்வளோ சேமித்து வச்சா நமக்கு அந்த டைமில் அது எப்படி வரும், நமக்கு அந்த தொகை நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நம்மளால் அது தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் பல நன்மைகள் இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுது. நம்ம எல்லாமே பணத்தை தேடி நம்மெல்லாம் போய்கிட்டு இருக்கோம். தினம் பணம் சம்பாதிக்க நம்மெல்லாம் ஓடிட்டுருக்கோம். நம்மளுக்கு எவ்வளோ பணம் தான் உண்மையாகவே தேவை, நம்மளுடைய எதிர்காலத்துக்கான தேவைகளுக்கு எவ்வளோ, நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிட்ட பிறகு நம்மளுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கே நம்ம முன்கூட்டியே அதை தீர்மானம் பண்ணிட்டோம்னா நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும், எவ்வளோ சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு பெரிய தெளிவு நம்மளுக்கு கிடைச்சிடுறது. அதனால் நமக்கு அது நம்ம நம்மளோட வாழ்க்கையின் வேகத்தையே அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிளானிங்கை முதலீட்டு ஆலோசகர்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இதை நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அதை கூகுள் பண்ணால் கூட கிடைக்கும். அவங்க உங்களுடைய இன்றைய வருமானம், செலவு, உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள், கனவுகள் இதையெல்லாம் உட்காந்து உங்ககிட்டேருந்து கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இதற்கான ஒரு திட்டத்தை உங்களுக்கு வடிவமைச்சு கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஃபினான்ஷியல் பிளானிங் செஞ்சு கொள்வது மிக மிக முக்கியம். ஏன்னா அது இல்லைன்னா நம்ம எதுக்காக நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், எவ்வளோ சேர்த்து வைக்கிறோம், எதுக்காக எந்த பணத்தை சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணினாதான் எந்த தேவைக்கு எந்த பணத்தை எப்படி முதலீடு செய்யணுங்கிற ஒரு கிளாரிட்டியும் நம்மளுக்கு அது மூலமாக தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் எல்லாருமே ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் செய்யக்கூடிய ஒரு ஆலோசகரை, ஒரு வல்லுநரை அணுகி உங்கள் வாழ்க்கைக்கான திட்டமிடலை நீங்கள் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். நன்றி.